நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தோட்டம்னு இருந்தால் அதில் காய்கறி செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாமே இருக்கும். இந்த காய்கறி செடிகளும் பழச்செடிகளும் நல்லா பூத்து காய்க்கணும் அப்படின்னு சொன்னால் பூச்செடிகள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நன்மை செய்கிற பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவி புரியும். அந்த வகையில் நமக்கு வருஷம் பூராவுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் தோட்டத்தில். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம சிறந்த பராமரிப்பு கொடுக்கணும். அந்த பராமரிப்பில் ஒன்று தான் உரங்களை கொடுக்கறது. உரங்களை மாற்றி மாற்றி கொடுக்கலாம் நாம். இப்போ நாம் தயாரித்து கொடுக்க போகிற உரத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம். அதனால் தொடர்ந்து நமக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்கும். பூக்களும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் இருந்து அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும். வாங்க அந்த உரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கிறதுனால தான் வண்டுகள் நமக்கு தோட்டத்துக்கு வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பூக்கள் பார்த்தீங்க. எங்கள் தோட்டத்தில் இந்த சீசன்லேயும் இவ்வளோ பூக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது மனோரஞ்சிதம் பூ. இந்த மனோரஞ்சிதம் பூ செடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, மண்ணில் இருக்குது. ஆனால் அதோடைய செடி 2 மாடி தாண்டி இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக செடி வளர்ந்து நமக்கு வேண்டிய பூவெல்லாம் தந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மனோரஞ்சிதம் செடியை பூக்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மனோரஞ்சிதம் செடிக்கும் இப்போ நாம் தயாரிக்க போகிற உரத்தை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பூக்களை பறித்து பார்க்கலாம். எவ்வளோ காஸ்ட்லியான பூக்கள், வருடம் முழுவதுமே எங்கள் தோட்டத்தில் பூக்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த உரத்தை எப்படி செய்கிறது, எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இந்த மனோரஞ்சிதம் பூக்களை பறித்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். இதை டெய்லி இப்படி தான் எங்களுக்கு ஒரு 6 பூ 7 பூ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பூக்களை வச்சு நாம் சாமிக்கு கொடுக்கலாம், அல்லது வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம், சந்தோஷப்படுவாங்க. இந்த அளவுக்கு சிறப்பாக எல்லா விதமான பூச்செடிகளையும் பூக்க வைக்கிறதுக்கு அப்படி என்ன உரம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்கே 3 பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது நாவற்பழ கொட்டை. இது இந்த சீசனில் தான் கிடைக்கும். அதனால் இதை நாம் இந்த சீசனில் உபயோகப்படுத்திக்கலாம். இதில் மெக்னீஷியம் சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால செடிகள் இலைகள் நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணும், இந்த நாவற்பழ கொட்டை. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது முட்டையோட ஓடு. இந்த முட்டை ஓட்டில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால செடிகளோட அந்த தண்டுகள் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், உறுதியாக வளர்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அடுத்து இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பூக்கள். இது சாமிக்கு போட்டுட்டு அந்த பூவை எடுத்து வச்சு காய வச்சுருக்கோம். அதில் இருக்க நாரெல்லாம் பிரிச்சுட்டு இந்த பூக்களில் பாஸ்பரஸ் சத்தும் பொட்டாசியமும் இருக்குது. அதனால் நல்ல அதிக அளவில் பூக்கள் பூக்கவும், பூக்கிற பூக்கள் நல்ல நிறமாக இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இந்த இதில் இருக்க நிறங்களே பூக்கள்லேயும் அடர்த்தியான நிறத்தை கொடுக்கும். பொட்டாசியம் சத்து பூக்கள் அதிக நாள் அந்த செடியிலே இருக்கிறதுக்கு, சீக்கிரமாக உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ஆக இப்போ இந்த 3 பொருள்லையுமே நமக்கு வேண்டிய எல்லா விதமான இடுபொருள்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாஸ்பரஸ், பொட்டாசியம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்க்கும் பொழுது கால்சியம், மெக்னீஷியம். இதிலே கொஞ்சம் இரும்பு சத்து கூட இருக்குது, புரத சத்தும் இருக்குது. அந்த புரத சத்தில் இருந்துட்டும் இது நைட்ரஜனை எடுத்துக்கும். இப்போ இந்த 3 பொருளையும் நாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பவுடரை இந்த கண்டெய்னரில் கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு. இப்போது இந்த உர பவுடரை நாம் கொண்டு போய் மாடி செடியில், கீழ் வீட்டில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செடிங்க எல்லா பூச்செடிங்களுக்கும் இப்போ இதை கொடுத்துடலாம். இப்போ நாம் தயார் பண்ண உரத்தை இந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், உரத்தை இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே இருக்குது. மண்ணை கிளறி விடணும். முதல்ல மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டேன். இந்த எல்லாம் மண் லூஸாக தான் இருக்குது. இந்த இதில் 1 ஸ்பூன், இது பெரிய ஸ்பூனு, இது பெரிய செடியாக இருக்கிறதுனால இதுக்கு 1 ஸ்பூன் இப்படி கொடுத்துட்டு நம்ம மண்ணை போட்டு நல்லா விடலாம். இப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த உரம் செடிக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பன்னீர் ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். மொட்டுக்களும் அதிகமாக விட்டுருக்கு. இப்போ இதுக்கும் இதை கொடுத்துடலாம். இங்கே மண்ணெல்லாம் நல்லா தோண்டி வச்சுருக்கோம். முதல்ல
1 ஸ்பூன் குடுத்துரலாம். குடுத்துட்டு நல்லா மண்ண போட்டு மூடி விட்டுறலாம். இங்க பக்கத்துல பாருங்க, இருவாச்சி மல்லிகைப்பூ செடி. இது பூத்து ஓஞ்சதுக்கப்புறம் கவாத் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி கவாத் பண்ண செடிங்களுக்கும் இந்த உரத்த குடுத்து நாம தண்ணி ஊத்துனோம்னா, செழிப்பமா சீக்கிரமே தழைஞ்சு வந்துரும். இப்ப இதுக்கும் குடுத்துக்கலாம். இந்த பாருங்க வேரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. வேரெல்லாம் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி வேர் தெரியிற இடத்துல குடுத்தோம் அப்படின்னா, அது சீக்கிரமே இந்த உரம் போயி செடி பிக்கப் பண்ணிக்கும். இப்ப மண்ண போட்டு மூடியாச்சு. இங்க பாருங்க, இது வந்து ரோஸ் மல்லிகைப்பூ செடி. இப்பதையும் கவாத் பண்ணி விட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்ப இதுக்கும் இந்த உரத்த குடுத்துரலாம். மண்ண அப்படியே கிளறி வச்சிருக்கோம். இங்க வேர் தெரியுது. இந்த வேர் தெரியிற இடத்துல 1 ஸ்பூன் போட்டு, மண்ண போட்டு நல்லா மூடி வச்சிரலாம். இங்க ஒரு ரெட் ரோஸ் செடி இருக்கு பாருங்க. பூவும் பூத்திருக்கு. தளிர்களும் நெறையா வந்திருக்கு. இங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ அருமையா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. சம்மர்ல இந்த செடி அப்படியே கம்ப்ளீட்டா பட்டு போயிடுச்சு. இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காஞ்ச குச்சிகள் தான் இருந்தது. இந்த குச்சிகளு என்ன செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க காஞ்ச குச்சி. இது மாரி தான் கம்ப்ளீட் செடியும் இருந்தது. நானு கவாத் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த உரத்த குடுத்தேன். இப்ப பாருங்க, தளிர்கள் எவ்வளோ அருமையா வந்து, இப்ப வந்து பூவும் நமக்கு வந்துருச்சு. அருமையான ரெட் ரோஸு. அதனால இந்த உரத்த நீங்களும் எல்லா எல்லா பூச்செடிகளுக்கும், எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் குடுக்கலாம். கிரைசாந்தமம், மேரிகோல்டு எல்லா செடிங்களுக்கும் இத குடுக்கலாம். பூக்கள் நல்லா தொடர்ந்து பூத்துக்கிட்டு இருக்கும். செடிகளும் வந்து வீணா போகாது நமக்கு. அதனால இந்த மாதிரி இந்த உரத்த குடுத்து, பூச்செடிகள நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதோட இந்த வீடியோவ முடிச்சுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.